இளையராஜா வைரமுத்து இணைஞ்சு தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க. அந்த பாடல்கள் காலம் கடந்து இப்போ வரைக்கும் கிளாசிக் பாடல்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே இணைஞ்சு 30 வருஷத்துக்கு மேல தாண்டிடுச்சு. இவங்க ரெண்டு பேருமே எதுக்காக பிரிஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி கங்கை அமரன் சொல்லியிருக்காரு. நாம அதை பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில இளையராஜாவோட இசை அப்படிங்கிறது, அதாவது அவரோட இசை சேவை அப்படிங்கிறது அளப்பறியாதது. அதை நம்மளால வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏராளமான பாடலாசிரியர்கள் கூட சேர்ந்து ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. ஆனா இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா இவங்க 3 பேருமே இணைஞ்சு பண்ணக்கூடிய படத்துல வரக்கூடிய பாடல் செம ஹிட் ஆகும். அந்த பாடல்கள் எல்லாமே தனி ரகமா இருக்கும். சொல்ல போனா வைரமுத்து தன்னோட முதல் பாடலை எழுதினதே இளையராஜாவோட இசையில தான். அதாவது நிழல்கள் படத்துல வரக்கூடிய இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற பாடலை தான் வைரமுத்து எழுதியிருந்தாரு. இந்த பாடல் எல்லாரோட மனசுலயுமே இடம் பிடிச்சது. அதே மாதிரி அனைவரோட கவனத்தையுமே ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். 1980ல தொடங்கி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளா இளையராஜாவும் வைரமுத்துவும் சேர்ந்து பாடல்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2 பேருக்குள்ள ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமா பிரிஞ்சுட்டாங்க. சொல்ல போனா 30 ஆண்டுகள் கழிச்சு, 30 வருஷத்துக்கு மேலாகியும் இவங்க 2 பேருமே இன்னைக்கு வரைக்கும் இணையல. இவங்க 2 பேரும் இணைஞ்சு மண் வாசனை, புன்னகை மன்னன், சிந்து பைரவி, கடலோர கவிதைகள் படங்கள்ல பண்ணக்கூடிய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இப்படி ஃபுல் ஃபார்ம்ல போயிட்டு இருந்தவங்க 2 பேருக்கும் இடையில தான் திடீர்னு மனக்கசப்பு ஏற்பட்டதுனால பிரிஞ்சுட்டாங்க. இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு திரைத்துறையில உள்ளவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா 2 பேருமே இணையவே இல்லை. இவங்க 2 பேரும் எதுக்காக பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி கங்கை அமரன் சொல்லியிருக்காரு. அதாவது இளையராஜாவோட சகோதரரும் பல திறமைகளை கொண்டவருமான கங்கை அமரன் இதை பத்தி விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்துல வைரமுத்து ஒரு விழாவில பேசினப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இளையராஜா வளர்ந்ததே என்னாலதான், அதாவது என்னோட வரிகள் மூலமா தான் இளையராஜா வளர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து பேசியிருக்காரு. இதை பத்தி கங்கை அமரன் இளையராஜா கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா ஆரம்பத்துல இளையராஜா இதை நம்பல. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா இளையராஜாவுக்கும் வைரமுத்து பேசினது தெரிய வருது. இதுக்காக தான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. என்னன்னா, வைரமுத்துவும் இளையராஜாவும் சேர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வைரமுத்து எழுதிட்டு வரக்கூடிய பாடல்கள்ல இளையராஜா சில திருத்தங்களை பண்ணுவாராம். ஆனா இது வைரமுத்துக்கு பிடிக்காதான். அதே மாதிரி தாய்க்கு ஒரு தாலாட்டு அப்படின்ற படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களையுமே வைரமுத்து தான் எழுதியிருந்தாராம். ஆனா பாட்டு ரெக்கார்டிங் செக்ஷன் போனப்போ இளையராஜா வாலி கிட்ட சொல்லி ஒரு பாடல் எழுத சொல்லியிருக்காரு. இதனாலதான் 2 பேருக்கு இடையில மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொல்லப்படுது. இளையராஜாவும் வைரமுத்துவும் இணைஞ்சு கடைசியா புன்னகை மன்னன் படத்துல தான் ஒர்க் பண்ணாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எதுக்காக பிரிஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி இளையராஜாவும் வைரமுத்துவும் இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை.